Hi friends, welcome back to our channel படித்ததில் பிடித்தது. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படினு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அப்படி குழந்தை பேருக்காக அவங்களோட உடம்ப நல்லபடியா தயார் பண்ணிக்கணும் அப்படினு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதனால அப்படினு கேட்டிங்க அப்படினா, இப்போ நம்ம உடம்பு ஒரு குழந்தையை உருவாக்கணும், ஒரு குழந்தையை தாங்கி ஃபுல்லாக ஒரு 10 months வளர்த்து அதுக்கப்புறமா அதை நல்லபடியாக டெலிவரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற உடல் பக்குவம் நமக்கு தேவை. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பாடி சேஞ்ச் ஆகணும். ஏன்னா ஒரு குழந்தைய கருவை உருவாக்கி அதை சுமந்து பெற்றெடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அது நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த கரு உருவாகிறதுக்கு நமக்கு சில விஷயங்கள் நம்ம உடம்புக்கு தேவை. அதாவது சில சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. அது நமக்கு ப்ராப்பராக இருந்தால் தான் நமக்கு அந்த கரு உருவாகிறதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் சர்க்கிளில், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸே நமக்கு சில டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. குழந்தை தள்ளி போயிட்டே இருக்கா, எனக்கும் இப்படி இருந்தப்போ நான் மல்டி விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டேன், இல்லைன்னா நான் ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டேன், இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு உடனே நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த உடம்பு அந்த சத்துக்கள் நம்ம உடம்புல சேர சேர இயற்கையாக கருத்தரிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதிகரிக்குது. இப்போ நம்ம எடுக்கிற மல்டி விட்டமின் டேப்லெட்டாக இருக்கட்டும், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் டைரெக்டாக நமக்கு கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆனால் இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணும். அந்த சத்தை நம்ம உடம்புல சேர்க்குறதன் மூலமாக அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான சத்து ஒன்று. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6. இது ரெண்டுமே ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு சத்து அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம உடம்புல இருந்தால் தான் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும். அப்படி இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட கருமுட்டை வளர்ச்சியை இது முதல்ல தூண்டும். அதுக்கப்புறமா கருமுட்டையோட குவாலிட்டி, அந்த தரத்தை அதிகரிக்கும். ஏன்னா இப்போ நேற்று கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்கு நம்ம மந்த்லி கரெக்டாக எனக்கு எல்லாமே ப்ராப்பராக நடக்குது, எனக்கு பீரியட் டைமில் தள்ளி போய் 2 நாள் கழித்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா டபுள் லைன் காமிக்குது, 3-4 டேஸில் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த எக்கு நல்ல குவாலிட்டியாக இல்லாததுனால கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறமா மெயினான விஷயம், நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை இது சரி பண்ணும். நம்ம உடம்பில் நம்மளுக்கு கரு உண்டாகிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறதுல இந்த ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நமக்கு ஓவரி ஃபங்க்ஷன் நல்லா ஆகிறதுக்கு, எண்டோமெட்ரியம் கரெக்டாக வளர்கிறதுக்கு, அந்த ஓவரிக்குள்ளே இருக்கிற கருமுட்டை சரியாக முதிர்ச்சி அடைஞ்சு நான் சொன்ன மாதிரி நல்ல க்ரோத் ஆகி அது நல்ல குவாலிட்டியாக க்ரோத் ஆகி சரியான நேரத்துக்கு வெடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சத்துக்கள் அதிகமுள்ள உணவுகளை நம்ம டெய்லி பேசிஸில் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஒரு 80% அதிகரிக்கும். ஸோ இந்த ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமாக சில உணவுகளை நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன் வகைகள், அதாவது கொழுப்பு அதிகம் உள்ள ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம வழக்கப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்தி மீன், கெளுத்தி மீன், அப்புறமா சுறா மீன், இது எல்லாத்துலேயுமே இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் இந்த மாதிரி நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்லாம். எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு குழம்பு வச்சு அப்படி பீஸா சாப்பிட்றது நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட். இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் உங்களுக்கு டபுள் பர்பஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. நேற்று தான் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணி உங்கள் உடம்புல எல்லா விஷயமே ப்ராப்பராக நடக்கிறதுக்கு, உங்கள் பெண்ணுறுப்பில் மியூக்கஸ் அதிகமாகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீட் டெய்லி 1 ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய 3வது உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை. இதில் முட்டையோட அந்த மஞ்சள் கருவில் omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. பட் இருந்தாலும் முட்டையோட மஞ்சள் கரு வந்து நம்ம டெய்லி சாப்பிட முடியலனா கூட அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாளாவது மஞ்சள் கருவோடு சேர்த்து இந்த மாதிரி முட்டையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். உங்களோட கருமுட்டையும் நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையாக உருவாகும். அடுத்து வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு சீடு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதில் நிறைய omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட வெயிட் லாஸை வந்து இது ப்ரொமோட் பண்ணும். அதாவது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும். ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா சியா சீட்ஸ் எடுக்கலாம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த உணவு எல்லாமே எடுக்கணுமா அப்படின்லாம் நான் சொல்லலை. இதில் இருக்குது. ஸோ இது எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எதை உங்களால் வாங்க முடியும், எதை வந்து உங்களால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவு எது அப்படின்னா வால்நட். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த omega-3 omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப ஹை கண்டென்ட் எதில் இருக்குது அப்படின்னா இந்த வால்நட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் கூட எடுத்துக்கலாம். டெய்லி வந்து பாதாம் ஒரு 5 பாதாம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வால்நட்டையுமே டெய்லி ஒரு 5 3 4 வால்நட் வந்து ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறது கம்மி தான். பட் அது அதிகமாக இருக்கிற ஒரே ஃப்ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவகேடோ அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட். இதை வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு 2 முறையாவது இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணலாம். எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ மாதத்தில் ஒரு 2 முறை இந்த அவகேடோ ஃப்ரூட்டு காஸ்ட்லியாக இருந்தாலுமே வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அக்கா நீங்கள் சொல்கிறத கேட்டு நாங்கள் அவகேடோ ஃப்ரூட்டு சாப்பிட்டோம், சீக்கிரமாக கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னு. இது வந்து உங்களோட கரு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சோயா பீன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ்லாம் வந்து இப்போ நான் சொன்னது சில விஷயங்கள் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். இப்போ இந்த நான் சொன்ன மீனில் ஃப்ளாக்ஸ் சீடில் சியா சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். அப்புறம் பாதாம் முந்திரி அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். பட் இது ரெண்டுமே இருக்கக்கூடிய உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்நட்டும் சோயா பீன்ஸு அந்த மாதிரி உணவுகளில். ஸோ சோயா பீன்ஸ் வந்து நீங்கள் சுண்டல் மாதிரி ரெடி பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதை. இது வந்து கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய இது வந்து ஃபெமிலியராக நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த விதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னா பூசணி விதை, அப்புறமா வந்து சூரியகாந்தி விதை, இந்த ஃப்ளாக்ஸ் சீடு. ஏன்னா நம்ம வந்து சீட் சைக்கிளிங் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நம்ம ஃப்ளாக்ஸ் சீடு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ பூசணி விதையும் நீங்கள் எடுத்துக்கணும். இது கூட சேர்த்து நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் இ அதிகமுள்ள சூரியகாந்தி விதையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு இது ரெண்டுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த பிக்சரில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை. ஸோ இந்த விதைகள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் டயட்டில் சேர்த்துக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். இப்போ நான் இதில் வந்து நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மீன் மட்டும்தான், மற்ற எல்லாமே வந்து வெஜிடேரியன் தான். ஸோ அந்த வெஜிடேரியன் omega-3 அப்படிங்கிறது இன்னுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி உங்களோட கர்ப்பப்பை நல்ல பலப்படும், உங்களோட கருப்பையில் ரத்தோட்டம் அதிகரிக்கும், எக் க்ரோத் நல்லாயிருக்கும், எக் குவாலிட்டி நல்லாயிருக்கும், நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறத கண்கூடாக பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.